தெய்வத்தை நேரில பார்த்ததில்ல, என் முதலாளி தான் எனக்கு தெய்வம், என் முதலாளி தான் எனக்கு தெய்வம். பாட்டெல்லாம் பலமாகுது. முதலாளி முதலாளி என் கடவுளே நீங்க தான் முதலாளி. உங்க நினைச்சா பாட்டா கூட்டுது முதலாளி. என்னடா சொல்ற? ஆமா முதலாளி, இப்ப ஒரு பாட்டு பாட்டுக்கலாம். பாடு. சவுகார்பேட்டை பொண்ணு பேரு சீலா, அவளை வச்சுக்கிட்டு எங்க முதலாளி சாலா. ஏய் என்னடா பாடுற? வீட்டுக்கு தெரிய போதுடா. உண்மைதானே முதலாளி பாடினா? இருநத்துக்கு கோச்சிக்கிறீங்க. ஏய் வந்தம்மா வேலையை பார்த்தோமா போனோமா, இப்படி குடும்பத்துல கும்மி வச்சுட்டு போயிடாதடா. ஒன்னும் இல்ல முதலாளி, சம்பளத்துல ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுக்கணுமா? அப்ப எனக்கு ஏய் எனக்கு முதலாளிக்கு 1000 இருக்கும், நீ எல்லாம் குறுக்க வந்து பேசுங்கிற. அப்போ ஏய் என்ன மாதிரி நீ வேலை செய்து தான் வந்திருக்கிற, ஓவரா கத்தாத என்ன? ஏமா நீ ஏமா வந்து கத்துற? போமா போய் வேலையை பாருமா. முதலாளி அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் ஏத்துனீங்கன்னா எனக்கு 2000 ரூபாய் ஏத்தணும், புரியுதா? என்ன முதலாளிக்கு ஆர்டர் போடுறா? அவர் சவுகார்பேட்டைக்கு எதுக்கு போற தெரியுமா? எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் ஏன்டா மாத்த வாங்குற? டேய் கம்முன்னு இருந்து தொலைடா. பேசி போறது முதலாளியா? எவரு தென்னட்டு பச்சா மூஞ்ச மொராக்களை வச்சுக்கினேன். ஏய்யோ உனக்கு சவுகார்பேட்டை விஷயம் மட்டும் தான் தெரியும், எனக்கு பல விஷயம் தெரியும் முதலாளி பத்தி. ஏமா கொஞ்சம் வாய மூடமா. ஏன் வாய மூடணும் முதலாளி? நான் எதுக்கு வாய மூடணும்? அந்த ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா அதை விட பல மடங்கு எனக்கு தெரியும் முதலாளி உங்களை பத்தி. முதலாளி ரெண்டு என்ன சொல்லுது? அட்டு வெளியே தச்சிடுறேன். டேய் பெருக்குனியா கூட்டினியா வாயின்னு போடா, தேவையில்லாத்துக்கெல்லாம் வராத. அப்படிதானே கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். முதலாளியே கேள்வி கேட்பியா? டேய் முத்து நீ போய் வேலையை பாடுறா, அவங்க கிடக்குறாங்க. இரு முதலாளி, என்னமோ தொடப்ப கட்டி மரத்தை தூக்கிட்டு வந்திருக்காரு, என்ன அவருக்கு? உங்களுக்கு இதுலயே 2 போட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க. கொழு பத்தியா எங்களே அடிப்பியா நீ? எங்களுக்கு போடு, இன்னும் 2 போடு. என்ன முதலாளி பத்தி சொன்னா இவனுக்கு நான் பொத்துக்கு போகுது. ஏமா பாவமா அவனை விடுமா, ஏமா இப்படிலாம் பண்றீங்க? முதலாளி இவனை வேலை விட்டு துரத்து, எஸ்தர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கொடுத்து நான் வேலை சேர்த்து விடுறேன். உங்க சித்தப்பா பையன் உங்க பெரியப்பா பையன் நிட்டு வருவியா? எங்க தம்பி பையன் அவனை கூப்பிட்டு வர மாட்டானா? யோ நீ என் வயல அப்பப்ப குறுக்க வந்துட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்குல பாத்துக்கோ. சவுகார்பேட்டை விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? உனக்காவது சவுகார்பேட்டை மேட்டர் மட்டும் தான் தெரியும், ஆனா எனக்கு எல்லா பேட்டையும் தெரியும் முதலாளி பத்தி. என்ன முதலாளியா எல்லா பேட்லயும் ஒண்ணு வச்சுக்கிறேன்னா? டேய் என்னடா என்னென்னவோ பொருளை கிளப்பி விட்டுங்கிறீங்க, எது சொன்னாலும் நம்புவாடா உள்ளக்கிறவா. முதலாளி முதலாளி சவுகார்பேட்டை விஷயம் என்ன முதலாளி? ஒண்ணு இல்லடா, சவுகார்பேட்டையில அவர் அக்கா கடையில வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கும்டா, அதை சாப்பிட போனா அதுக்கே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிக்கிறான்டா. நாங்க தவிர்த்து சொல்லலாம், அக்கா நம்புமே. முதலாளி அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் ஏத்துனா எனக்கு 2000 ரூபாய் ஏத்தணும். அவங்களுக்கு 2000 ரூபாய் ஏத்தணும், 3000 ரூபாய் ஏத்தணும் முதலாளி. நீமாடா நல்லா வருவீங்கடா. முதலாளி பேசாம எங்க 3 பேருக்கும் ஒரு கிலோ இடம் வாங்கி கொடுத்துருங்க முதலாளி. உங்க பேர் சொல்லிட்டு நல்லா இருக்கிறோம். உங்களை வேலைக்கு சேர்த்தது என் தப்புடா, 3 பேருக்கு வேலை கிடையாது, வெளியே போங்க. அப்ப அக்கா கிட்ட சொல்லிடுவோம், பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லியே ஆகணும். நல்லவங்க மாதிரியே நடிச்சு விஷத்தை இப்படி கக்குறீங்களா? முதலாளி இந்த வீட்டு என் பேருக்கு எழுதி வைக்கலன்னா நான் இந்த வீட்டாண்டியே தீ குளிப்பேன். டேய் அயன் பாக்ஸ் வாயா, குழி குழி நல்லா குழி. என்ன ஒரு தரட்டுல பேசாரு? என்ன முதலாளி அக்கா கிட்ட சொல்லுவோம், அப்ப கூட பேட மாட்டான். அவ வீட்டுல இருந்த வேணா, அவ ஊருக்கு போய்க்கிறா, 5 நாளைக்கு வரமாட்டா. என்ன முதலாளி சொல்றீங்க? ஆமாடா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி நாடகம். முதலாளி நானும் அதுமாதிரிதான் முதலாளி நாடகம் ஆடுனேன். நீ நாடகம் ஆடினியா இல்ல 4 ஊர் சிரிக்கிறதுக்கு வேலை பண்ணியான்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு, வேலை கிடையாது, கிளம்பு. முதலாளி இப்படி சொன்னா எப்படி முதலாளி? நான் எங்க போவேன்? நீ எங்கேயாவது போ, இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் கிடையாது. முதலாளி சொல்லிட்டாருல துரோகி போ. யோ இப்பதானே நீ தீக்குழி பண்ண, இனிமே யோகிய மாதிரி பேசுற? அது சும்மா லோலா காட்டி பண்ணேன். முதலாளி என்ன தப்பு பண்ணிதான் மன்னிச்சுக்க முதலாளி. 15 நாள் கழிச்சு அக்கா வந்த பிறகு நான் போறேன் முதலாளி. என்னத்துக்கு 5 நாள் கழிச்சு அக்கா வந்ததும் என்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்ன வெளியே அனுப்பத்துக்கு பிளான் பண்றியா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் முதலாளியா, மனசு வை முதலாளியா. ஏய் 2 பேரும் வெளியே போவாங்க, இதுக்கு மேல நான் எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். டேய் மண்டை முத்து இங்க வாடா. முதலாளி 5000 ரூபாய் சம்பளம் ஏற்றுவீங்களா முதலாளி? அவங்களுக்கா இது வரைக்கும் வேலை செஞ்ச சம்பளத்தை குத்துருவேன். நீ 10 நாள் வேலை செஞ்ச பாரு, அது கூட உனக்கு கிடையாது. போட வெளியே போட. ஏய் நான் தீ குளிப்பேன். மண்டை என்ன தடுப்பு மேல அடிக்கிறா? உனக்குதான் சப்போர்ட் பண்றேன், நீங்க கொஞ்சம் கத்துக்கா. இனிமேட்டு கத்த முடியாது, அவர் வேலை தர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் வரேன். என்னடா இது போயிடுச்சா? முதலாளி இனிமேட்டு விசுவாசமா இருப்ப முதலாளி. விசுவாசமா இருப்பீங்கன்னு தான் உங்களை நம்புறோம், ஆனா நீங்க பெருசா வைக்கிறீங்களாடா ஆப்பு. முதலாளி நடந்து போச்சு முதலாளி, இங்கேயே வேலை செய்யற முதலாளி. டேய் போடா வெளியே போடா. டேய் வாடா, அவதான் போக சொல்றல. உனக்கு கை கால் கட்டு போட்டு பிச்சை எடுக்க வைக்கிறேன். காசெல்லாம் நிறைய வருமா? நீ கேக்கத்தை பொறுத்து வா. ஏய் மூஞ்சில போடா விட்டுருவேன். போடா இரு 4 வார்த்தை நெருக்குன்னு கேட்டு வரேன். உருக்க டைலிக்கு ஒழுங்கா பேச மாட்டேற பையா.
பாவம்னு வேலைக்கு சேர்த்தா பிராடு பசங்களா வந்து சேருதுங்கள, ஒருத்தனையும் நம்ப முடியலையே.